ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி. எஸ், அந்த வீடு பிரச்சனை தான் வந்து கங்கா வந்து மறுபடியும் விற்கணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தது முடித்தாங்க. இன்றைக்கும் மறுபடியும் அதே கண்டினியூ ஆகுது. கங்கா வந்து விற்றே ஆகணும், ஹோம் ஸ்டேலாம் போட்டுறதுலாம் சரி வராது, அங்கெல்லாம் போய் யார் பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுறது அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. காவேரி டென்ஷன் ஆகி அந்த இதெல்லாம் பேச்சு எடுக்கக்கூடாது, விற்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இது அப்பா கட்டின வீடு அப்படின்னு சாரதாமா பாட்டி கம்முனே இருக்கிறாங்க. சாரதாமா தம்பிக்கிட்ட என்ன தம்பி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு, நீங்கள் எடுக்க முடியுதா அத்தை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. காவேரி வந்து தீர்க்கமாக முடிவு பண்ணுவேன், நீங்களாம் எதுவுமே அந்த வீட்டை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லணும். ஹோம் ஸ்டேக்காக நான் ரெடி பண்ணியிருக்கோம், நானும் விஜயும் பேசியிருக்கோம் அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் சரி வராது, விற்றுட்டு நம்ம வந்து வேலையை பார்ப்போம் அப்படின்னு. காவேரி வந்து அதெல்லாம் வைக்கக்கூடாதுன்னா அவங்க கோபமாக உள்ளே போய்ட்றாங்க. அதுக்கப்புறம் ஏமா நீயும் பாட்டியும் கம்முன்னு இருக்குன்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க கோபமாக. தம்பி மறுபடியும் வந்து விஜய் கேட்குறேன், நீங்கள் என்ன சொல்லுங்கள், என்னை பொறுத்த வரைக்கும் விற்க வேண்டாம், பட் இதுக்கப்புறம் நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்க எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ளே வந்துடுறாரு. அதுக்கப்புறம் காவேரியும் வந்துடுறாங்க. அவர் உள்ளே ஒர்க் பண்ணும்போது காவேரி வந்து அவர் மூடை சேஞ்ச் பண்ணுறதுக்காக இன்னும் ஒர்க் பண்ணுறீங்களா அப்படி இப்படின்னு பேசிட்டு பாட்டி வீட்டில் வந்து ஸ்டே பண்ணுறது கூப்பிட்டு போகிறதுக்காக அவங்க வந்து காவேரி வந்து விஜயோட மைண்டை மாற்றுறதுக்காக பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே போகணுன்னே என்னுடைய வைப்பு பயங்கரமாக இருந்துச்சு அப்படி இப்படின்னு. அப்படியா, உன்னுடைய வைப்பை நான் எப்படி உணர முடியும் அப்படி இப்படின்னு அவர் கேஷில் பண்ணேன். நான் எனக்கு அங்கே போகணுன்னு ஆசையாக இருக்கேன். அப்படியா, எனக்கு ஒன்றும் தேவை, இங்கே நிறைய வேலை இருக்குது, நீ கிளம்பு அப்படின்னாரு. போகும்போது முத்தம் கொடுத்து கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி பூ போட்டோன்னே அவர் அந்த மெல்ட் ஆகிடுறாரு ஒரு முத்தத்தில். அதுக்கு அடுத்த சீனாக வந்து பார்த்திங்கன்னா, நிவின் வந்து அவங்க அம்மா மறுபடியும் வந்து நிவினை வந்து கன்வின்ஸ் பண்ணுறாங்க. அவளை டைவர்ஸ் பண்ணிவிட்டு வந்துட்டு நான் என் சொத்தெல்லாம் உனக்கு எழுதி கொடுத்துட்றேன்டா, நீ அதை வச்சு பிஸ்னஸ் பண்ணிக்கோ அப்படின்னு. அப்பா பேசுகிறேன்றாரு. அப்பா எங்கே இருக்கார் அப்படி ஒரு பக்கம் இங்கே இப்படி பண்ணிகிட்ருக்கா, அவர் ஒரு பக்கம் வந்து கோயில் குளம்னு அங்கே எங்கேயோ போயிட்டு வந்துட்டுருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. வந்துடுவாரா அப்படின்னு. ஒன்று இப்படி பார்க்க எங்களுக்கு ரொம்ப இதுவாக இருக்குது, நீ வேறு கல்யாணம் பண்ணிவிட்டு நீ சந்தோஷமாக பிஸ்னஸ் பண்ணிவிட்டு இருடா அப்படின்னு சொல்கிறாங்க. நிவின் எல்லாத்துக்கும் சொல்லின்னு இருக்காரு. அதோடு வந்து யமுனாவும் நின்று பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. கடைசியில் வந்து யமுனா நீ இது பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டு யமுனா வந்து ஷாக் ஆகணும். நிவினும் வந்து ஃபேஸ் காட்டுற மாதிரி இன்றைக்கி எபிசோடு வந்து கம்ப்ளீட் ஆகுதுங்க. ஓகே, நம்ம மெட்ரோ ஸ்டோரி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.